வணக்கம் நண்பர்களே. கள்ளக்குறிச்சி இஷ்யூ. ஸோ இது வரைக்கும் 50 பேர் இறந்துருக்கா தகவல் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆங்கிள் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இதை நம்ம ஒரு சைடில் அதிகாரிகள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லை டிஸ்மிஸ் பண்ணுறது, இல்லை சஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் தவிர்த்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது அவங்க பண்ணது தப்பு, அதில் மாற்று கருத்து இல்லை. அவங்களுடைய சுயநலம், அவங்களுடைய அஜாக்கிரதை, அவங்களுடைய கேர்லெஸ், வாட் எவர் என்ன வேணாலும் இருக்கட்டும். இன்னொரு சைடு கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுறது, இதெல்லாம் தேவையற்றது எனக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாமானியனாக ஒரு பார்வை எனக்கு என்னென்னா, ஒரு உயிரை போக்குற அளவுக்கு இது ஏதோ திட்டமிட்டு நடந்திருக்கிற மாதிரி தோணுது. ஸோ ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு இதுக்காக பண்ணியிருக்கலாம். பழி வாங்குகிற நோக்கத்தோட அந்த சாராயம் காய்ச்சறவரை பழி வாங்குறதுக்காகவோ, இல்லைனா வேறு யாராவது திட்டமிட்டு ஏதாவது பண்ணணுன்றதுக்காகவோ, இல்லை அரசாங்கமோ, இல்லை பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் அதிகாரிகளோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்காக யாரோ ஒருத்தவங்க பண்ண சதியாக இருக்கலாம். முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதில் மெத்திலின்ற ஒரு கெமிக்கல் கலந்துருக்கிறதா சொல்கிறாங்க. அது இங்கே இதில் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ரொம்ப மோசமான விளைவுகளை தருன்றாங்க. ஸோ உயிர் போகும், அதில் கோமா ஸ்டேஜுக்கு போவாங்க, கண் போகும், இந்த மாதிரி நிறைய பாதிப்பு ஏற்படுத்துறது. ஒரு வியாபாரியாக இருந்துக்கிட்டு அது என்னன்னு கூட அவருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கான். ஸோ நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதாகவும் இல்லை. கண்டிப்பாக இது தப்பு தான். அதை அவங்கள பனிஷ் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பண்ணி ஆகணும். பட் இது யார் இது இப்படி பண்ணாங்கன்ட்டு கண்டுபிடிச்சா ஃப்யூச்சரில் இது ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க யாராக இருந்தாலும். ஸோ ஏதோ ஒரு காரணத்தால் இதை பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். மக்கள் இது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் சார்ந்து வருது அப்படி இப்படின்னு பேசினாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு ரிலேட்டடாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சி இந்த ஆங்கிளில் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் நான். ஸோ இதை திசை திருப்ப வேண்டாம். இதான் நான் சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. ஓகே, நன்றி, வணக்கம்.